திருக்குறள் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுறையிலிருந்து வாசகம். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இருப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வில் எங்கள் உடலை வெளிப்படுத்துமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுத்துமாறு உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாழ்வில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவன் அல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருளவே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவன் அல்லாதது போலவே அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள்.
நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பெயர் சொல்லி அழைத்த சகோதரர்கள் தங்கள் அழைத்தது இறுதி வரை உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தானாக எவ்வித வற்புறுத்தலுமின்றி முன்வருவதால் அவர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றனர். அளிக்க மாகாண தந்தை பேராயரை கேட்டுக்கொள்ள பேராயர் அவர்களின் தகுதி பற்றி கேட்டறிந்து திருத்தொண்டர் நிலைக்கு அவர்களை தேர்ந்து கொள்கிறார். பேரருள் தந்தையே, நம் சகோதரர் இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்தும் இவர்களுக்கு பரிந்துரைகளில் இருந்தும் இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என சான்று வருகிறேன். நம் ஆண்டவராகிய இறைவனின் நம் மீட்பரான திருசுவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்களை திருத்தொண்ட நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். இறைவனுக்கு நன்றி. மாகாண அதிபர் தந்தை அவர்களே, ஏனைய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, திருத்தொண்ட நிலைக்கு தங்களையே அர்ப்பணிக்க வந்திருக்கும் இந்த 3 அருட்சகோதரர்கள் தன்னுடைய அன்பின் காரணமாக சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து அவர்கள் தனது அன்பின் பணியை நடத்த அன்புடன் அழைக்கின்றார். அந்த இறைவனின் அழைப்பை ஏற்று இறை ஊழியர் சபையை சார்ந்த இந்த 3 அருட்சகோதரர்களும் அந்த இறை அன்பில் நிலைத்திருப்பதற்காக இறை அன்பின் ஊழியர்களாக மாற தங்களையே அர்ப்பணித்து தங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக இல்லாமல் இறை விருப்பத்தை நிறைவேற்ற முழுமையாக தங்களை பிறப்பதற்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பணத்தின் மூலமாக இறை ஊழியத்தை அன்பின் மூலமாக செய்ய முன் வந்திருக்கின்றார்கள். மாறி வருகின்ற இக்காலகட்டத்திலே துறவர சபையிலும் சரி, குருத்துவ வாழ்க்கையிலும் சேரும் எண்ணமானது குறைந்து கொண்டு வருகின்றது. எங்கு பார்ப்பினோம், எல்லா மறைமாவட்டங்களாக இருந்தாலும் சரி, துறவர சபைகளில் இருந்தாலும் சரி, துறவரத்திற்கு தேவையான தேவ அடைதல் குறைந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்திலே தங்களையே இறை அன்பின் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து வந்திருக்கும் இந்த 3 சகோதரர்களையும் உங்கள் பெயரால் வாழ்த்துகின்றேன். அவர்களுடைய இந்த முக்கியமான முடிவு இறை அன்பில் நிலைத்திருக்கவும் இறைவனுக்கு ஏற்ற ஊழியம் அவர்கள் தொடர்ந்து செய்யவும் அவர்களுக்காக இப்படியில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கவும். திருத்தொண்டர் நிலை எதற்கு என்று நாம் சிந்திக்கும் பொழுது திருத்தொண்ட நிலையானது குருத்துவ நிலைக்கு முன்னால் தரப்படுகின்ற ஒரு நிலை என்ற ஒரு தவறான கருத்து நம்மிடையே இருந்து வருகின்றது. திருத்தொண்டர்களாக தங்களையே அர்ப்பணிக்கும் எல்லோரும் குருக்களாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இக்காலகட்டத்திலே பல நாடுகளிலே, ஏன் இந்தியாவில் சில மறைமாவட்டங்களிலும் கூட பெர்மனன்ட் நிலையான திருத்தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் திருமணம் செய்தவர்கள், அழைக்கப்பட்ட அவர்கள், திருத்தொண்ட நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருத்தொண்ட நிலையின் முக்கியத்துவத்தை
திரு அவை உணர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. திருத்தொண்டர்களின் முக்கியமான கடமைகள் 3 என்று நமக்கு எடுத்து கூறுகின்றது. முதல் பணி, இயேசுவின் பணியாளர்களான திருத்தொண்டர்கள் இயேசுவை தங்கள் வாழ்விலும் பணியிலும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றனர். They are called to manifest Jesus Christ himself in their life, in their service to other people. இரண்டாவதாக, கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு திருச்சபையின் பிரதிநிதிகளாக விளங்க அழைக்கப்படுகின்றார்கள். They are called to be the representatives of the Catholic Church for which they are called to serve. மூன்றாவதாக, இறை மக்களின் தேவைகளை உணர்ந்து அவைகளை நிறைவேற்ற திரு அவையின் தலைவர்களை நாடி அதை பெற்று ஊழியம் என்ற பாணியிலே அதை செய்ய பாலமாக அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். They are called to be the bridges between the hierarchical church and the people of God, unite them together. So in these 3 ways they are called to manifest, represent and to bridge relationship among the people of God as one and the same mystical body of Jesus Christ. எனவே அன்பு அருட்சகோதரர்களே, இன்று நீங்கள் பெறவிருக்கும் இந்த திருத்தொண்டு நிலையானது தன்னிலே ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்தில் குருவானவர் ஆதற்காக இது கொடுக்கப்படுகின்றது என்று தவறான கருத்தை கொண்டுள்ளார்கள். In itself, the call being a deacon manifests itself how you are called to play an important role, not a secondary aspect of the priesthood. எனவே நீங்கள் இன்று ஆற்ற வேண்டிய பணியை 3 வகையிலே செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற திரு அவையானது உங்களுடைய பணியானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. You are called to fulfill your call as a deacon, being a saint and being a servant and being a soldier. நீங்கள் புனிதராக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து புனிதமே திருத்தொண்டர் நிலைக்கு ஒரு அவசியமாக இருக்கின்ற ஒரு அடித்தளமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போஸ்தலர் பணி, திருத்தொண்டர்களின் பணி 6வது அதிகாரத்தில் நாம் வகையான நற்குணங்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்று திருத்தூதர் பணி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதலிலேயே அவர்கள் தூய ஆவியினால் நிரப்ப பெற்று புனித வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் அந்த அருளிலே நிலைத்திருப்பவர்களாகவும் வல்லமையும் ஞானமும் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று. ஆம், இயேசுவில் அன்பு அருட்சகோதரர்களே, புனிதம் என்பது இறைவனோடு கொண்ட உறவில் நீங்கள் வாழும் விதம். எனவேதான் 16ஆம் பெனடிக்ட் அருமையாக கூறுவார், புனிதம் என்பது ஏதோ திரு அவையில் உள்ள மரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற ஒரு அலங்கார ஜோடனை பொருட்கள் கிடையாது. புனிதர்கள் என்பவர்கள் திரு அவையை உண்மையிலே புனிதத்தில் வளர்ப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற கனிகளாக, பூக்களாக, வாழ்வு தரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். So you are all called to be like that. The fruits are the flowers of the ever-living church through your sanctification. புனிதத்தில் நீங்கள் வாழ்ந்து, புனிதத்தில் நீங்கள் வளர்ந்து, அந்த புனிதத்தை கனிகளாக, பூக்களாக பிறருக்கு தர என்று அழைக்கப்படுகின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய புனிதத்தை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் அணுக முடியும், பெற முடியும் என்று பார்க்கும் பொழுது 2 வகையில்.
ஜெப வாழ்க்கையின் மூலமாக, இறை வார்த்தையை கேட்பதின் மூலமாக. ஜெப வாழ்வும் இறை வார்த்தையை கேட்பதும் நமது திவ்ய நற்கனை ஆராதனையில் ஒன்றாக கலக்கின்ற இரு முக்கிய கோட்பாடுகளாக திரு அவையோடு இணைந்து இறைவனை போற்றி புகழ நீங்கள் ஜெப வாழ்வில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையே உங்களது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய ஊழியம் சரிவர அமைய இறை வார்த்தையின் மக்களாக மாற வேண்டும். நீங்கள் திருத்தொண்டு நிலை பெறுவோம் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கின்றீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். நாம் உங்கள் மீது என் கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியாரின் அருட்கொடையால் திரு அவையின் ஊழியத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட விரும்புகிறீர்களா? திருத்தூதர் உரைத்தது போல நம்பிக்கையின் மறைவுண்மையை தூய மனதில் கொண்டு அந்த நம்பிக்கையை நற்செய்திக்கும் திரு அவையின் மரபுக்கும் ஏற்ப உங்கள் சொல்லாலும் செயலாலும் போதிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? மனத்துறவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போரே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் பணிபுரிந்து இறை அரசை கட்டி எழுப்பவும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அளிக்கும் உங்கள் உள்ளார்ந்த அர்ப்பணத்தின் அடையாளமாகவும் மனத்துறவு நிலையில் வாழ வேண்டும் என்னும் உங்கள் தீர்மானத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஜெபிக்கும் மனநிலையை பேணி வளர்த்து அதே ஆர்வத்தோடு திருப்புகழ் மாலையை இறைமக்களோடு இணைந்தும் இறைமக்களுக்காகவும் அனைத்து உலகத்திற்காகவும் பிரமாணிக்கமாக ஜெபிக்கவும் வேண்டிய கடமையை நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? திருவிடத்திலே கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் வழங்க வேண்டியவர்கள் நீங்கள். அதே கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கு ஏற்பபடி உங்கள் வாழ்க்கையை என்றும் வைத்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? கீழ்ப்படிதல் வாக்குறுதி. அருட்சகோதரர்கள் பேராயர்கள் ஒருவர் ஒருவராக சென்று முழங்காலிட்டு அவரது கரங்களில் தம் கைகளை குவித்து வைத்து வாக்குறுதி அளிக்கின்றார்கள். பணிந்து நடத்தல் என்பது முதிர்ச்சியின் அடையாளம். தந்தையின் விருப்பப்படி நடப்பதே என் உணவு என்றார் இயேசு. இயேசுவின் பணியில் பயணிக்க விரும்பும் சகோதரர்கள் இறை திட்டத்தை தங்கள் வாழ்வில் அறிந்து வாழவும் கூட்டுப்பணி வாழ்வில் திரு அவையாகிய இயேசுவின் உடலை கட்டி எழுப்பவும் முன்வந்திருக்கும் இவர்கள் என் நிலையிலும் தங்கள் ஆயருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கான உறுதியை பேராயருக்கு அளிக்கின்றனர். சபை தலைவருக்கும் நீ பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செய்தியை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. சபை தலைவருக்கும் நீ பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. சபை தலைவருக்கும் நீ பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக.
இறையருள் இறைவனின் எல்லா
தீமையிலுமிருந்து உமது மனித உடல் ஏற்பினாலே தூய ஆவியாரின் வருகையினாலே பாவிகள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது தூய திருவை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை திருத்தூதுவ பீட தலைவரை திரு அவையில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து நாங்கள் செய்யவிருக்கும் இத்திருப்பணிக்கு தயவுடன் துணை புரியும். திருத்தொண்டாக இவர்கள் தகுதியுடையவர்கள் என நாங்கள் கருதுகின்றோம். இவர்களை ஆசையால் புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இங்கே வந்து அடிக்கணும், டக்குன்னு அடிக்கணும். அடிச்சுட்டு ஜெபம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும்
வைத்திருக்கும் சகோதரர்களை திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தும் ஜெபத்தை பேராயர் தம் இரு கரங்களை நீட்டி ஜெபிக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருநிலைப்பாட்டு ஜபமானது மிகவும் முக்கியமான அங்கமாக இந்த அருட்பொழிவிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் என்னோடு இணைந்து ஆவியின் அருளை நாடி ஒருமனப்பட்டு அன்னை மரியா அப்போஸ்தலர்கள் வழியாக ஆவியானவரை பெற்று அதற்காக ஜெபித்தார்களோ அதே நிலையில் நாமும் நமது அருள் சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணை புரிய எழுந்து வாரும். அருட்கொடைகளின் வள்ளலே, பணிநிலைகளை பகிர்ந்தளிப்பவரும் பணிகளை வழங்குபவரும் நீரே. நீர் நிறைவு உடையவராக இருக்கின்றீர். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் அமைத்து புதுப்பிக்கின்றீர். உம் வார்த்தையும் ஆற்றலும் ஞானமுமாகிய அவர் வழியாகவே நீர் மனிதரின் தேவைகளுக்கு உமது இணைவிடாத பராமரிப்பினால் முன்னேற்பாடு செய்து அவரவருக்கு ஏற்றவற்றை அந்தந்த காலத்தில் அருள்கின்றேன். கிறிஸ்துவின் மறைவுடனாகிய ஒரு திரு அவையை உயிருள்ள கோயிலாக வளர்த்து விரிவடைய செய்து அதன் உறுப்புகள் பலவாயிரம் அவற்றையெல்லாம் ஓருடலாக இணைத்து வியப்புக்குரிய ஒரு ஆட்சியின் வழியாக அதையும் படைவென்று காத்து வருகின்றேன். ஆலயத்தில் பணிபுரிய முற்காலத்தில் ஏவியின் இனத்தாரை தேர்ந்தெடுத்து நீர் அவர்களுக்கு அளித்த நிலையான ஆசியை அவர்கள் என்றென்றும் உரிமையாக கொண்டிருக்க செய்தீர். உமது திருப்பெயரின் பணிக்காக மூவகை பணிநிலைகளை ஏற்படுத்தினீர். இவ்வாறு திரு அவையின் தொடக்க காலத்தில் உம் திருமகனின் திருத்தூதர்கள் ஜெபத்திலும் போதனையிலும் மென்மேலும் ஈடுபடுமாறு அன்றாட பணிகள் அவர்களுக்கு உதவி புரிய தூய ஆவியாரின் வழிகாட்டுதலின்படி நற்பெயருள்ள 7 தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து ஏழைகளுக்கு உணவு பரிமாறும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். உமது திருப்பிடத்தில் பணியாற்றும் திருத்தொண்ட நிலைக்கு உம் அடியார் இவர்களை நாங்கள் தாழ்மையுடன் தேர்ந்தெடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மீது தூய ஆவியானவரை அனுப்பியருளும். இதனால் இவர்கள் திருப்பணியை கடனை தவறாமல் நிறைவேற்ற உம் 7 அருட்கொடைகளால் இவர்களை உறுதி பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கபடற்ற அன்பு, நோயுற்றோர் எளியோர் மீது அக்கறை, பிறரை நடத்துவதில் தன்னடக்கம், வலுவற்ற தூய்மை, ஆழ்ந்த அருள்நெறி வாழ்க்கை போன்ற நற்செய்தியின் பண்புகளுக்கெல்லாம் இவர்கள் சிறந்து விளங்குவார்களாக. இவருடைய அன்றாட வாழ்க்கையில் உமது கட்டளைகளை மின்னி துலங்குவதாக. இதனால் இவர்களின் வாழ்வை கிறிஸ்துவ மக்கள் கண்டு பாவிப்பார்களாக. நன்மனசான்றிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் கிறிஸ்துவிலே உறுதியுடன் என்றும் நிலை கொள்வார்களாக. பணிவிடை பெறவென்று பணிவிடை புரியவே வந்த ஒரு திருமகனை இவர்கள் இவ்வுலகில் பின்பற்றுவதால் நிலை வாழ்வில் அவரோடு என்றும் மகிழ்ந்திருப்பார்களாக. உம்மோடும் தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
க்ளோஸ்அப் லாட்ஸ் க்ளோஸ்அப் லாட்ஸ் நற்செய்தி நூலை அளித்தல். நற்செய்தியே நமது வாழ்வு என்பதை உணர்த்தவும் அதை கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும் அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றேன். நீ படிப்பதை நம்பவும், நம்புவதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும் அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றேன். நீர் படிப்பதை நம்பவும், நம்புவதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும் அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். நீ படிப்பதை நம்பவும், நம்புவதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும்.
இல்லத்தில் வாழ அழைத்து என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தன்னையே எங்களுக்கு எடுத்துக்காட்டாயிருக்க உம் திருமகந்தம் சீரர்களின் காலணிகளை கழுவத்தில் உளமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து அணிவும் தளரா ஊக்கமும் கொண்ட மனப்பாங்கினார் எங்களை என்றுமே நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். நீரே ஒவ்வொரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவார் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லக்கரிய முறையில் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள்.
வார்த்தையால் ஊக்கமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களித்து பாடுவதாவது: உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கு வந்துள்ள நாங்கள் காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை எலும்புகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உளங்கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊக்கம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் பெருமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மடியராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினரால் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் பெருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உதாட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவன எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முனைகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Oh
இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையால் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்து நிற்கும் உங்களை அவரது வருகையின் மொழியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. இம்மை மாண்புமிக்க நம்பிக்கையின் உறுதியையும் எதிர்நோக்கை மகிழ்ச்சியையும் அன்பில் செலுத்துவதையும் அவர் அளிப்பாராக. என்னும் அன்னை மரியின் வார்த்தைக்கு இணங்க நன்றியுரையின் முதலாவதாக எங்களை தேர்ந்தெடுத்து தமது பணிக்கு அழைத்து பாதுகாத்து வழிநடத்தி என்னாலும் உடன் பயணித்து இன்று திரு தொண்டர்களாக அருட்பொழிவு செய்து தமது பராமரிப்பின் சிறகினிலே வைத்து வழிநடத்தி வரும் எம் மூவொரு இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வு கலந்த நன்றியை மனதார ஒரே மனதோராய் ஒரு சில மணித்துளிகளின் மௌனத்தில் தெரிவித்து மகிழ்வோம். பல தரப்பட்ட வேலைகளுக்கு மத்தியிலும் பல்வேறு கால சூழ்நிலைகளுக்கு இடையிலும் எம் சபையின் மேல் உள்ள தனிப்பட்ட பற்றினால் எங்களின் எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து எங்களை திருத்தொண்டர்களாக அருட்பொழிவு செய்த எங்கள் பாசமிகு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அவர்களுக்கு
எம் அன்பின் பணியாளர்கள் சபையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரின் சார்பாகவும் மனதார நன்றி கூறுகின்றோம். எங்களின் நன்றியினையும் மரியாதையையும் தெரிவிக்கும் வண்ணம் இப்பொழுது எம் மாதான தந்தை